சொன்னபடி கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல, படிச்ச படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரல. இளைஞர்களின் எதிர்காலத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்களை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஈரான் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க போர்ட்டுக்கு வரதை நீங்க பிளாக் பண்ணீங்கன்னு சொன்னா அப்ப நாங்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் சொன்னதை நாங்க மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுவோம். சைனா நமக்கு ஆயில் வரும்னு நினைச்சா அது வரல அப்படின்னு உடனே சிக்கல்ல மாட்டிக்கினாங்க. போதாக்குறைக்கு அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு ரெண்டு குரூப், அவங்களுடைய டேங்கர்ஸ் போதுன்னு சொன்னா அது சாங்ஷன்டா இருக்கட்டும் இல்ல ஈரான்ல இருந்து போறதா இருக்கட்டும், அமெரிக்கன் நேவி ஸ்டாப் பண்ணாங்கன்னா இதை இவங்களால போய் எதிர்த்து கேட்க முடியுமா? அவங்க ஒரு வார்ஷிப் அமைச்சிருக்காங்க. சைனா என்ன சொல்லுவாங்க, அது எங்க ஏரியா, ஏன் பர்மிஷன் இல்லாம வரக்கூடாது அப்படின்வாங்க. ஜப்பான் நீனா பர்மிஷன் கொடுக்கறது, அது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ், அவங்கள டிசார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. லெபனானை பத்தி ஒண்ணுக்கு என்ன, அந்த ஹெஸ்புல்லா அதெல்லாம் நான் பின்னாடி பாத்துக்கிறேன், இந்த நேரம் வரும்போது நான் அதை டீல் பண்ணிக்கிறேன். ட்ரம்ப்புக்கு பின்னடைவுன்றது வேற, நேட்டோவுக்கு பின்னடைவுன்றது வேற. ஆனா இன்னைக்கு எப்படி இங்க இந்தியானா மோடி, மோடினா இந்தியான்னு ஒரு குரூப் சுத்தி நிற்குதோ, நான் சொல்றது இந்த மோடியை பிடிக்காதவர்கள் அல்டிமேட்லி முட்டாள்தனத்துக்கு மேல முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த யூரோப்பியன் யூனியன்ல எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ரெசிடென்ட் ஏஜென்ட் 007 அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். என்ன சார் இது திடீர்னு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, ஈரான் அடிபணிந்து விட்டதா இல்லை அமெரிக்கா ஆகா இதுக்கு மேலே நம்மளால முடியாதுப்பா தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணுங்களான்னு கேட்டுக்கொண்ட இனத்துக்கு இஸ்ரேல் லெபனானும் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்களா? இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க ஈரான். மறுபடியுமா? ட்ரம்போட மாசமாலாம் இருக்கு. ஈரான் இன்னைக்கு இண்டிபெண்ட்டாக டெசிஷன் எடுக்கிற நிலைமையில இல்லை. இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஈரான் அமெரிக்காவுடைய ஆன்ஸ்லாட்டை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வயா மீடியாவோ ஒரு காம்ப்ரமைஸுக்கு அவங்க வந்தாகணும். அதுதான் இந்த காம்ப்ரமைஸ். இதில் 2 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான்லேருந்து அந்த யூஎஸோட மெசேஜை கொண்டு போயிட்டு ஈரானை கொடுத்துருக்காங்க. அதை கூட ரொம்ப டெராகேட்டரியாக சொல்லிக்கிறாங்க. ட்ரம்ப்போட வேலைக்காரு அப்படின்னு நான் கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்கிறேன், அவங்க வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐஆர்ஜிசியில் லெட்டரை கொண்டு கொடுத்துட்டு போனார் அப்படின்னு. ஈரான் திருப்பி கேட்குறது, ஃப்ரீஸ் பண்ணி வச்சு எங்களுடைய பணத்தை கொடுக்கணும், அரௌண்ட் $6 to $7 billion அதை கொடுக்கணும், சாங்ஷன் ரிலீஃபு, அதுக்கப்புறம் அந்த லெபனான் சீஸ்ஃபயர் அப்படின்னு. இதில் ட்ரம்ப் சாங்ஷன் ரிலீஃபு, அதுக்கப்புறம் இந்த பிளாக்கேடு ரிலீஃபு இப்படின்னு சில இதெல்லாம் சொல்லியிருக்காருங்க. அந்த ஆர்டரை இவங்க சரியாக கவனிக்கலை. அதுதான் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே இட் இஸ் ஓப்பன் ஃபார் கமர்ஷியல் ஷிப்பிங் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உடனே ட்ரம்ப்பும் தேங்க்யூ சந்தோஷம் இப்படின்னு ஏதோ ட்வீட்டெல்லாம் போட்டிருந்தார். ட்வீட் இல்லை, ட்ரூத் சோஷியல். பட்டு இஷ்யூ என்னென்னா, லெபனானில் 10 நாள் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ட்ரம்ப் அடுத்த போஸ்ட் என்ன போடுறாரு, இதில் லெபனான் இதில் சம்மந்தப்படலை, அந்த லெபனான் ஹெஸ்புல்லா அதெல்லாம் அப்ராப்ரியேட் டைமில் நான் டீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் சீஸ்ஃபயர் அமலுக்கு வந்தாச்சு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும். கூடவே அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க, இது மாதிரி ஐ ஹாவ் ப்ரொஹிபிட்டட் இஸ்ரேல் ஃப்ரம் பாம்பிங் லெபனான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வார்த்தை ஐ ஹாவ் ப்ரொஹிபிட்டட் அப்படின்னே சொல்லிட்டாரு. ஐ ஹாவ் ஆஸ்க்டு நெத்தன்யாஹூ ஆர் ரிக்வெஸ்டட் நெத்தன்யாஹூ டு ஸ்டாப் அப்படின்லாம் சொல்லலை, ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சொல்லிதான் நின்றுருக்கு அப்படின்ற மாதிரி. ஆமாம், நெத்தன்யாஹூ ஓகே நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா சீஸ்ஃபயர் இருக்கு இல்லையா. இதெல்லாம் ஈரானுடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம். ஆனால் கூடவே வச்சாரு ஒரு செக்கு, அந்த ஈரானியன் போர்ட்ஸ் டு அண்ட் ஃப்ரோ அந்த பிளாக்கேட் கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டாரு. ஸோ ஷிப்பெல்லாம் போகலாம். எங்கேருந்து வர ஷிப்புன்னா அதர் தன் ஈரானியன் போர்ட்ஸ், அந்த ஷிப்ஸ் எல்லாம் போகலாம். ஈரானுக்கும் போகிறது, ஈரான்லேருந்து வருது, இதை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ன உடனே இப்போ ஈரானுக்கு டர் ஆயிடுச்சு. இது குசும்பு தானே சார், அவங்களே ஓப்பன் பண்ணிட்டுறாங்க, அப்போ நான் பிளாக்கெட் பண்ணணும் என்ன சார் லாஜிக்? அது சொல்கிறேன். இப்போ ஈரானுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு மேலே அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. இதுதான் சிச்சுவேஷன். அதோட மோசம் சைனாவுடைய நிலைமை. இப்போது இவங்க ஆயிலெலாம் சைனாவுக்கு தான் போயிட்டுருக்கு. ஏற்கனவே அங்கே டேங்கர்ஸில் வெளில நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அதுதான் நான் சொன்னேன், ஒரு 10 நாள் 2 வாரம் கணக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமும் அனுப்ப முடியலன்னா சைனாவுக்கு கொஞ்சம் கஷ்டம்.
அடுத்தது இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் க்ரூடு விலை குறைஞ்சிது. ஆனால் சைனாக்கு ஈரான்லேருந்து போகல அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இதை வேறு எங்கேயாவது தானே வாங்கி ஆனோம். அப்போ ஃபேக்டரிங் இன்டு தட் மறுபடியும் க்ரூடு விலை ஏறிடும். சீனாவுக்கு இது பெரிய அடி. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ முழிக்கிறாங்க. ஈரான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் போர்ட்டுக்கு வரதை நீங்கள் பிளாக் பண்ணீங்கன்னு சொன்னால் அப்போ நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஓப்பன்னு சொன்னதை நாங்கள் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. இதில் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்களா சைனீஸ் ஷிப்ஸ் எல்லாம் போகுது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுவும் போகல. கிட்டத்தட்ட ஒரு 13 கார்கோ, அதான் விஎல்சிசி க்ரூடு கண்டெய்னர், அது வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஈரான்லேருந்து அனுப்புறதுக்கு. எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க யூஎஸ் நேவி. எதுவுமே அங்கே போகல. அதுக்காகத்தான் இந்த ஓப்பனிங் அப்படின்றதே. ஸோ ஈரானுடைய நம்பிக்கை ஓப்பன் பண்ணிட்டா எல்லாம் போகும் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்கிறார், ஓப்பன் பண்ணு தம்பி, ஆனால் உனக்கு கிடையாது ஓப்பன், மற்றவங்களுக்கெல்லாம் அப்படின்னு. இப்போ ஈரானுக்கு வந்து இது ஒரு பெரிய அசிங்கம். அவங்க ஊரில் இருக்கவங்களே கேட்பாங்கல்ல, நீ பாட்டுக்கு ஊருக்கு முன்னாடி ஓப்பன்னு சொல்லிட்டா கட்சியில் நம்ம போர்ட்டு வந்து ஓப்பன் கிடையாதுன்னு அங்கே ட்ரம்ப் சொல்லின்னுக்கிறாரு. அப்போ நீங்கள் பயந்துட்டீங்க. நல்ல காலம் அங்கே ராகுல் காந்தி இல்லை. ஸோ இதுதான் சிச்சுவேஷன். இப்போ மறுபடியும் அவங்க த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. பட் ஈரானுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சிடுச்சு ட்ரம்ப்புக்கு. அதனால் ஈ ஒன்ட் ஈல்டு. இது வேறு லெபனான் சீஸ்ஃபயர்னு சொன்னேன் நான் வந்து. ஐ ப்ரோஹிபிட்டட் இஸ்ரேல். அப்புறம் என்ன நீங்கள் பாட்டுக்கு நையன்றது இல்லைங்க, எங்கள் போர்ட் ஓம் போர்ட்டெல்லாம் இப்போ எதுவும் பண்ண முடியாது. அக்ரிமெண்ட் டீல் அதுக்கப்புறமா தான். இதில் என்னென்னா பேக் சேனல் டிப்ளமசியில் ஈரான் வந்து நாங்கள் அந்த என்ரிச்மெண்ட் எல்லாம் விட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா கேள்வி. ஆக்சுவலாக இப்போ வந்து ஈரான் 60% வரைக்கும் என்ரிச் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க அந்த அணு உலைகளில் பயன்படுத்துறது வந்து 3 to 5% தான் என்ரிச்மெண்ட். 60% உனக்கு என்னத்துக்கு? அண்ட் இதை 95 அப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா அது பாம்பு. ஸோ அதுதான் அதை வேறு ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு ஏதோ ஒரு அன்ரிட்டன் அக்ரிமெண்ட் போல் இருக்குது. இது நடுவில் ரஷ்யா வந்து நாங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஈரான் சிக்கிக்குச்சு. ஏன்னா சைனாவோட ப்ரெஷர். அதனால தான் அவங்க வந்து, ஏன்னா சைனாவை நம்பி தான் இன்றைக்கி ஈரான் இருக்குது. ஸோ சைனா வந்து நமக்கு ஆயில் வரும்னு நினச்சா அது வரல அப்படின்ன உடனே சிக்கலில் மாட்டிக்கினாங்க. போதாக்குறைக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு 2 குரூப். இந்த ஐஆர்ஜிசி இருக்கு இல்லையா, அவங்க வந்து பாகிஸ்தான் மாதிரியே காசு, வெறும் மிலிட்ரி அப்படின்னாலும் கான்ட்ராக்டு அது இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபின்னான்னு காசு பார்க்குறவங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து சமாதானமாக போகிறதுல இஷ்டம் இல்லை. ஏன்னா லீடர்ஸ் அவங்க வந்து சேஃபாக எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் தேடி தேடி போட்டுரும், அது வேறு விஷயம். பட் ஸ்டில் நாம் எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆகிடலாம், மற்றவங்க தானே சாக போகிறாங்க சோல்ஜர்ஸு. அதனால் நமக்கு என்ன வந்து சண்டையை நிறுத்துறதுக்கு ஒத்துக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் சீஸ்ஃபயர்னு வந்துட்டு அதுக்கப்புறம் டீல்னு போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் கை ஓங்கும். அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் இங்கே வந்தாச்சுன்னா இவங்க வாலாட்ட முடியாது. ஸோ இதனால தான் அவங்க கொட்டையை குழப்பிட்டுருக்காங்க. ஈரான்லேயே வந்து 2 குரூப் இருக்குதுங்க இப்போ, சண்டையை நிறுத்ததா வானாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிச்சுவேஷன்லாம் இன்றைக்கி மார்ட்டின் முழிக்குது. அண்டு சைனா அவங்களுடைய டேங்கர்ஸ் போதுன்னு சொன்னால் அது சாங்ஷன்டாக இருக்கட்டும், இல்லை ஈரான்லேருந்து போகிறதா இருக்கட்டும், அமெரிக்கன் நேவி ஸ்டாப் பண்ணாங்கன்னா இதை இவங்களால் போய் எதிர்த்து கேட்க முடியுமா? இது வந்து சட்டம் அப்படி சொல்கிறது, இப்படி சொல்கிறது, நீங்கள் நிறுத்தக்கூடாது அப்படின்லாம் பேச முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. சைனீஸ் நேவி அப்படின்றது வந்து பேசிக்கலி ஒரு டிஃபென்சிவ் நேவின்னு தான் சொல்லலாம். ஒரு அஃபென்சிவ் கெப்பாசிட்டியை முழு அளவுக்கு அவங்க ஒன்றும் அடையவில்லை. ஆனால் அமெரிக்கன் நேவி அப்படி கிடையாது. அவங்களுக்கு டிஃபென்சிவே தேவையில்லை. ஏன்னா அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு யாரும் பெருசாக குண்டு போட போகிறது கிடையாது. அவங்களது எல்லாமே அஃபென்சிவ் நேச்சர் தான். அதனால் தே கேன் ஆப்ரேட் எனிதிங் எனிவேர். இது நடுவில் இந்த தைவான் ஸ்டேட்டில் ஜாப்பனீஸ் அவங்க வந்து ஒரு வார்ஷிப் அமைச்சிருக்காங்க. சைனா என்ன சொல்லுவாங்க, அது எங்கள் ஏரியா, ஏன் பர்மிஷன் இல்லாமல் வரக்கூடாது அப்படின்வாங்க. ஜப்பான் வந்து நீனா பர்மிஷன் கொடுக்கறது, அது இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ், நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏதோ மேரிடைம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஷிப்பை அமுச்சு வச்சுருக்காங்க. இது வேற சைனாவுக்கு எரிச்சல். நாடா அந்த பக்கமும் ஒரு கொச்சல், இந்த பக்கமும் ஒரு குடைச்சல் அப்படின்னு. இப்போதைக்கு பெருசாக எதுவும் ஷிப் மூமெண்ட் இல்லை. இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் ஷிப்ஸு ஆக்சுவலாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ், அது அதர் தென் ஈரான், அதில் சிலது வெரி ஃபியூ ஈரான்லேருந்து, மற்றது வந்து யூஏஇ அந்த இதுலேருந்து வந்தாங்க. அதுவும் திரும்பி போயிட்டது அப்படின்றது லேட்டஸ்ட் ட்ராக்கிங் டேட்டா.
அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. என்னென்னா ஈரான் அப்போவும் என்ன சொன்னாங்க, ஓப்பன் பண்ணாலும் எங்களோட கோஆர்டினேஷனோட அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க நிறைய மைன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதில் பாதி மைன்ஸுக்கு மேலே எங்கே போட்டாங்கன்னு தெரியல. அடுத்தது ட்ரிஃப்ட் ஆகிருக்கும். அதனால் ஒரு குறிப்பிட்ட லேன் அந்த ஏரியா மட்டும் சேஃபாக இருக்குது அப்படின்ற இது. அதனால் அங்கே எங்களோட கோஆர்டினேஷன் அப்படின்னு. ஸோ அந்த கோஆர்டினேஷன் இல்லை, ஈரான் இது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லை ஆஸ் ஆஃப் நவ். இதுதான் சிச்சுவேஷன். புரியுது சார். அதே மாதிரி இப்போது இஸ்ரேல் வந்து லெபனான்ட்டு எதனால் சீஸ்ஃபயர் ஒத்துக்கிட்டாங்க, என்ன ரீசன்? அப்போ அவனாலே முடியலையா என்ன? அப்படி இல்லை விக்ரம். டீல் அப்படின்னும் போது ஆக்சுவலாக அந்த காசா பீஸ் ப்ராசஸ் போதே என்ன சொன்னாங்க, ஹெஸ்புல்லா ஷுட் பி டிஸ்ஆர்ம்டு, அவங்க ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டணும் அப்படின்னாங்க. இப்போது லெபனான் கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஹெஸ்புல்லா வந்து லெபனான் கவர்மெண்ட் சொல்கிறதே கேட்க மாட்டாங்க. அவங்க இருக்கிறது லெபனானில், சதர்ன் லெபனானில். ஆனால் லெபனீஸ் கவர்மெண்ட்டுக்கு அவங்க மேலே எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அவங்க வந்து ஈரான் சொல்கிறத கேட்டு தான் ஆடுவாங்க. அண்டு ஈரானுக்கு வந்து அது லிவரேஜ். ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் அங்கேயும் அவங்கள குத்துவோம், பக்கத்துலேயே இருக்குல்ல இஸ்ரேலுக்கு. அதனால் அவங்கள வச்சு நாங்கள் குத்துவோம், அவங்கள டிசார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. லெபனானை பற்றி ஒன்றுக்கு என்ன வந்தது, அந்த ஹெஸ்புல்லா அதெல்லாம் நான் பின்னாடி பார்த்துக்கிறேன், அது நேரம் வரும்போது நான் அதை டீல் பண்ணிக்கிறேன். ஈரான் உனக்கு என்னவோ அதை மட்டும் பேசு அப்படின்னா ஈரான் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அடுத்தது அந்த ஹூத்திஸ் அவங்க இப்போதைக்கு வந்து அந்த ஏமனில் வாய மூடிட்டு இருக்காங்க. அவங்க மறுபடியும் மாலாட்ட ஆரம்பித்தாங்கன்னா ஆக்சுவலாக இப்போ யூஎஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து அந்த பக்கம் போகாமல் சுற்றின்னு ஆஃப்ரிக்கா வழியாக வந்து நிற்குதுங்க. உன்னையெல்லாம் சொல்கிறாங்க அமெரிக்கா பயந்துடுச்சு, ஏன்னா இந்த பாபல் மண்டப் அந்த பக்கம் வந்ததுன்னா ஹூத்திஸ் வந்து அடிப்பாங்க அப்படின்னு. இந்த நேரத்தில் அதை கிளற வேண்டாம். ஹெஸ்புல்லா ஒரு மாதிரி, ஹூத்திஸ் ஒரு மாதிரி. அவங்கள வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு அடிக்கிறதுக்கு சுத்தியல் வச்சு அடிக்கிற மாதிரி தான். அதுக்கும் அமெரிக்கா ரெடி. ஈரானியே பதம் பார்த்தவங்களுக்கு ஹூத்திஸை பண்ண முடியாதா? பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். பட் இப்போதைக்கு அது வேண்டாம், ஒரே நேரத்தில் பல ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் தானே தவிர இதுக்காக அமெரிக்கா மெர்சல் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னால் சிரிச்சுட்டு தான் போனோம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஈரான் இந்த ஐஆர்ஜிசியோடைய கண்ட்ரோல் எத்தனை நாளைக்கு இருக்கும், எப்போ இவங்க ஒத்து வருவாங்க, இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சிக்கல். ஓகே சார். அதேமாதிரி இப்போ நேட்டோ மெம்பர்ஸுமே வந்து ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்டாக கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஜார்ஜ் மெலோனியை பற்றி ட்ரம்ப் அவர்கள் தப்பாக பேச, அங்கே இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் லீடரே வந்து சப்போர்ட் பண்ணி பேச, இன்னொரு பக்கம் டர்க்கியுமே வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக இறங்க ஆரம்பிக்கிறாங்களே சார், இது மிகப்பெரிய பின்னடைவாக தான் ட்ரம்ப் அவர்களுக்கு. ட்ரம்ப்புக்கு பின்னடைவுன்றது வேற, நேட்டோவுக்கு பின்னடைவுன்றது வேற. ஆனால் இன்னைக்கு எப்படி இங்கே இந்தியானா மோடி, மோடினா இந்தியான்னு ஒரு குரூப் சுற்றி நிற்குதோ, நான் சொல்கிறது இந்த மோடியை பிடிக்காதவர்கள். அந்த மாதிரி அமெரிக்கானா நேட்டோ, நேட்டோனா அமெரிக்கா, இதுதான் உண்மை. ஆனால் நேட்டோ டிஸ்இன்டகிரேட் ஆகிறதுனால அமெரிக்காவுக்கு எந்த லாஸும் கிடையாது. இப்போது முதல்ல வந்து ஏதோ 30 நாடுகள் அப்படின்னாங்க, இந்தியாவை கூட கூப்பிட்டாங்க, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர், ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட்டு, ஜெர்மன் சான்சலர், இவங்கெல்லாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் இப்போ ஏதோ 42 நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ் நாங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு. இங்கே ஈரான் ட்ரம்ப்பு அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு இவங்க போஸ்ட் போட்டுன்னுக்கிறாங்க. அவங்க வந்து மீட்டிங் வச்சுக்கின்னு வாங்க எல்லாரும் இது பண்ணலாம் அப்படின்னு. ட்ரம்ப் ரொம்ப அசிங்கமாக சொன்னார், நேட்டோ பேப்பர் டைகர், இவ்வளோ நாளாக கூப்பிட்டப்போ வரல, இப்போ என்ன டேங்கர் எடுத்துன்னு வந்து ஆயில் ரொப்பிட்டு போக வரீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது நடுவில் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. யூரோப்பியன் யூனியன் அண்டு பிரிட்டன் இவங்களை பொறுத்த வரைக்கும் நேட்டோவை நம்ப முடியாது. நேட்டோ இந்த சென்ஸ் அமெரிக்காவை நம்ப முடியாது, ஏன்னா நேட்டோ தான் அமெரிக்கா. அதனால் நாம் தனியாக ஒரு டிஃபென்சிவ் யூனியன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நடக்காத காரியம் அது. என்ன வெப்பன்ஸ் இப்போ இமிடியேட்டாக இருக்குது உங்களுக்கு? நீங்கள் வந்து இன்னொரு ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் அப்படின்னாலே அகெயின்ஸ்ட் ஹூம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? உங்களுக்கு எதிரி யார்? ரஷ்யா தான் எங்கள் எதிரி அப்படின்னா சரி, இப்போ வந்து நீங்கள் அமெரிக்காவை தள்ளிட்டு நீ என்னையா நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரஷ்யா நீ தான் என் எதிரி, உனக்கு எதிராக நாங்கள் என்ன பண்ணுறோம் பார், ஜிம்முக்கு போய் பாடியெல்லாம் ஏற்றிட்டு 3 வருஷம் கழிச்சு சண்டைக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சும்மா இருப்பாங்களா? அது வரைக்கும் ஏதாவது சில்மிஷம் பண்ணாங்கன்னா அவங்களால தாக்கு பிடிக்க முடியுமா? எதுக்காக இந்த பைத்தியகாரத்தனமான முயற்சி அப்படின்னு எனக்கு தெரியல. அல்டிமேட்லி முட்டாள்தனத்துக்கு மேலே முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த யூரோப்பியன் யூனியனில். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஓகே சார். அதே மாதிரி இப்போ மோடி அவர்களோட ட்ரம்ப்கிட்ட ரீசெண்டாக நம்ம பேசினது ஃபோன் கன்வர்சேஷன் பேசுறது என்ன சார், என்னதுக்கு திடீர்னு? அது ஒன்று ட்ரம்ப் சொல்லணும், இல்லை மோடி சொல்லணும். ஆனால் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க அப்படின்னு. அந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல. புட்டின் பேசியிருந்தாருன்னா நான் சொல்லியிருப்பேன். ஓகே சார். புட்டின் அப்போ இந்த இஷ்யூவில் என்ன சார் பண்ண பிளான்ல இருக்கிறாரு?
சரி, புட்டினை பொறுத்த வரைக்கும் இஸ் அதான் சார் என்ஜாயிங் எவ்ரிதிங் இல்லையா? ஏன்னா ஆயில் விலை ஏறிட்டே இருக்கு. இப்போ அந்த ஏறின விலைக்கு தான் வித்துட்டு இருக்காங்க. கன்செஷன்லாம் கிடையாது. அந்த எல்என்ஜி அதுக்கு வந்து சாங்ஷன்ஸ் இருக்கு. அதை வந்து அவங்க இப்போ 40% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆடி தள்ளுபடி நம்ம இப்போ வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் க்ரூட் ஆயில் வந்து நல்ல விலைக்கு தான் அவங்க வித்துட்ருக்காங்க. ஸோ சண்டை நின்றா என்ன நிற்காட்டி என்ன, நமக்கு என்ன வந்தது, அது நிற்கிறத விட நிற்காம வரதே நமக்கு நல்லது அப்படின்னு அவங்க பாடு இது பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து அந்த ரஷ்யன் ஆயிலுக்கு கொடுத்த வெய்வர் அது முடிய போகுது அப்படின்னா, வெய்வர் கொடுத்ததுனால நாங்கள் வாங்கலை, கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இந்தியா அதை வாங்கிட்டு தான் இருக்க போகுது. அது ஒன்றும் இது கிடையாது. இப்போவும் வந்து அந்த வெய்வர் எக்ஸ்டெண்ட் பண்ணலை அப்படின்னாலும் அதனால் என்னப்பா, அதான் க்ளோஸ் பண்ணிக்குது இல்லை, நாங்கள் எங்கே போய் ஆயில் வாங்க முடியும்? எல்லாம் நீங்களே சப்ளை பண்ண முடியுமா? உங்களை கேட்டு தான் நாங்கள் இத்தனை நாளாக வாங்கி நிற்கிறோமா, இத்தனை வருஷமாக வாங்கி நிற்கிறோமா? என்ன ஒன்று இங்கே இருக்கிற சில்வண்டுகள் வந்து அத்தியா அமெரிக்கா வந்து சாங்ஷன்ஸை லிஃப்டிங்கை நிறுத்திட்டாங்களோ, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஆல் தி எக்ஸ்பெக்ட் இஸ் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் மோடி. அமெரிக்கா நீ என்ன சொன்னாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறத தான் வாங்குவோம், உன்னால் என்ன முடியுமோ பண்ணு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது முட்டாள்தனம். எதுக்குன்னு கேட்குறேன் நான். நாம வாங்குறத வாங்கிட்டு இருக்கோம், அதுல எந்த பிரச்சனை? பெட்ரோல் பிரைஸ் ஏறிச்சா இல்லையா அப்படியே தான் இருக்குது. அது மட்டும் தான் என்னோட பிரச்சனை. அது மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வச்சு அதுக்கப்புறம் ட்ரம்ப் கடுப்பாயிட்டு இன்னும் நான் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நான் உனக்கு இனிமேல் ஆயில் கொடுக்க மாட்டேன், இந்த அர்ஜென்டினாலேருந்து வரதெல்லாம் நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மக்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்கணும். மக்கள் சஃபர் ஆன பிறகு பார்த்தீங்களா மோடியால் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி போனோன்னு கோஷம் போடணும். இதைத்தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எங்க ரஷ்யாவே அவங்க என்ன 30 நாள் வெய்வர் அப்படின்னோன்னு, என்ன 30 நாள் வெய்வர், நீ வெய்வர் குத்தா என்ன கொடுக்காட்டான்னு நாங்கள் விற்போம், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு புட்டின் என்னைக்காவது சொன்னாரா? இல்லை சொன்னால் அவரை மீறி ஏதாவது பண்ண முடியுமா ட்ரம்ப்பால்? நான் ரஷ்யாவுக்கு எதிராக தடை போடுறேன்னா, இது வரைக்கும் 19 முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட தடைகள் போட்டுக்கிறீங்க, ஒன்றும் கிழிக்கல நீங்கள், இதுக்கு மேலே போட்டு தானே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. சரி, நான் இங்கேருந்து நியூக்ளியர் ஃபியூல் அனுப்பலான்னு நீங்கள் என்னடா பண்ணுவேன்? இன்னும் எங்ககிட்டேருந்து நீ ஃபெர்டிலைசர் வாங்கினுக்கிற, இன்னும் நிறைய சாமான் வாங்கினுக்கிற, இதெல்லாம் நான் நிறுத்தினா என்னடா பண்ணுவேன்? இதெல்லாம் புட்டின் கேட்கவே மாட்டார். சரி, அவரும் மோடியும் ஒன்று, நமக்கு காரியம்தான் முக்கியம், பேசாமல் நம்ம பாடு நம்ம வேலையை பார்த்துன்னே இருக்கணும். அப்போ 1008 சில்வண்டு மாதிரி யார் ஒன்றா எதை ஒன்றா பேசிட்டு போட்டோம், நமக்கு வந்து நம்ம கோல் அச்சீவ் பண்ணோமா அதோடு போயின்னே இருக்கணும். இதுதான் அவங்களுடைய பாலிசி, அதுதான் கரெக்டான பாலிசி ஜியோ பாலிட்டிக்ஸில். ஓகே, இப்போ இந்த 10 days சீஸ்ஃபயருக்கு அப்புறம் என்ன சார் நடக்க பாசிபிலிட்டி இருக்குது? ஆக்சுவலாக இல்லை இப்போ மறுபடியும் அடுத்த வாரம் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானில் தான். ஆமாம், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். இதான் நான் சொன்னேன்ல, அந்த 21 22 முடியுது அந்த சீஸ்ஃபயர். அது என்ன டேட்டுன்னு கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வந்தே ஆக வேண்டும், வரமாட்டேன்லாம் சொல்ல முடியாது. பட் இந்த தடவை வந்து ஏன்னா அது வான்ஸ் சொன்னார், ஈரானுடைய பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்ம 2 கட்சி கூட்டணி சீட்டு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. ஒன்று அந்த தலைமை கட்சி ஒன்று இருக்கும், அந்த இன்னொரு சின்ன கட்சி ஒன்று இருக்கும். இந்த கட்சியுடைய தலைவரே வந்தார்னா சரி ரைட்டுங்க, அதை இங்கே கொடுங்க அங்கே கொடுங்க அப்படின்னு பேசி முடிச்சிடலாம். தலைவர் வராமல் கட்சியோட மற்ற நிர்வாகிகளை அனுப்புகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து சொல்லியிருப்பார், இரட்டை இலக்கத்தில் வாங்குங்கோ அப்படின்னு சொல்லியிருப்பார். அவங்க வந்து 7 6 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க டிசைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோன்னா, அண்ணே இதை ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து, என்னண்ணே நீங்கள் 10 கேட்டீங்க, அவங்க 7 தான் தராங்க, சரி ஒரு 8ஆவது முடிச்சிருப்பா, இப்படி கம்யூனிகேஷன் இருந்தால் இவங்க வந்து சரி ரைட்டுங்க அப்படின்லாம். இங்கே ஈரானுடைய பிரச்சனை என்னென்னா, அங்கே ஜேடி வான்ஸுக்கு ஃபுல் பவர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஈரானுக்கு இவங்க வந்து டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது. அங்கே இன்னும் பல லேயர் இருக்கு. இங்கே அண்ணாமலை சொன்னார்ல வெங்காயம் அப்படின்னு, அந்த மாதிரி அங்கே பல லேயர் வெங்காயம் இருக்கு. அப்போது அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா ட்ராக் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி பொட்டுன்னு போட்டு தள்ளிடுவாங்க. புரியுதுங்களா? அதனால நோ கம்யூனிகேஷன். அப்போ அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இது கொடுத்துருப்பாங்க, இது பண்ணு அப்படின்னு. அவங்க வந்து இதை இப்படி மாற்று அப்படி மாற்று அப்படின்னா அதை ஏற்றுக்கிறதா வாடான்றதா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் இங்கேருந்து அவங்க போகிறத கூட வந்து டைரெக்டாக போகாமல் வேறு இடத்துல இறங்கி அங்கேருந்து மாதிரி இப்படிலாம் வந்து சுற்றி தான் இந்த சினிமாவில் கள்ளக்கடத்தல் பண்ணும்போது அப்படி இப்படி மாறி போகிறாங்கல்ல, அந்த மாதிரி.
எல்லாரும் வந்து மசாலா கஃபேல வர மாதிரி கண்ணை மூடி கூட்டு போகும்போது சிந்தாதிரி பேட்டியா அந்த பக்கம் போகாதீங்க ரோடு க்ளோஸ் அப்படின்னு வர சிவா அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. ஸோ இப்போ வந்து மறுபடியும் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ப்ரொப்போசலுக்கு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் அது ஆரம்பமாகும். இந்த பிளாக்கேட் இதுதான் அமெரிக்கா வந்து திட்டவட்டமாக இருக்காங்க. ஊர்லேருந்து எதுவும் கிளம்ப அப்போ டீல் சைன் பண்ணியானா நான் அலோவ் பண்ணுறேன், இல்லைன்னா நான் பண்ண முடியாது அப்படின்னு. இந்த நேரத்தில் ஈரான் வந்து நான் க்ளோஷரை நான் மறுபடியும் என்ஃபோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் அது அவங்க வீக்னஸ் தான். ஏற்கனவே நீ ஓப்பன் பண்ணிட்ட அவசரப்பட்டு இப்போ மறுபடியும் மூடுற அப்படின்னு சொன்னியானா அப்போ அவன் பலகீனம் தெரிஞ்சு அவங்க நறுக்குன்னு போட்டு கொட்டிக்கினே இருப்பாங்க. ஸோ வேறு வழி இல்லை, தே ஹாவ் டு அக்ரி டு சம் வயா மீடியா ப்ரப்போசல். ஓகே சார், அற்புதமான கருத்தில் இளையவிடம் வந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.